ஒரு சிறுவன் பள்ளியிலிருந்து தனது தாய்க்கு ஒரு கடிதத்துடன் வந்தான். அத அவன் தாயிடம் கொடுத்து, ஆசிரியர் இதை எனக்கு கொடுத்தாங்க. இதை உங்களுக்கே தரச் சொன்னாங்க என்றான். தாய் கடிதத்தை திறந்து படித்ததும் அவள் கண்களில் கண்ணீர் ததும்பியது. அவள் கடிதத்தை தனது மகனுக்கு படித்துக் காட்டினாள். உங்கள் மகன் ஒரு அறிஞர். இந்த பள்ளி அவருக்கு மிகச் சிறியது. அவரை பயிற்றுவிக்க போதுமான திறமையான ஆசிரியர்கள் இங்கே இல்லை. தயவு செய்து நீங்களே அவரை பயிற்றுவிக்கவும். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவள் இறந்த பிறகு அவர் தனது தாயின் பொருட்களை தேடிக் கொண்டிருந்த போது அந்த கடிதம் ஒரு டிராயரில் பத்திரமாக மடிக்கப்பட்டிருந்ததை கண்டெடுத்தார். அதை திறந்து படித்தபோது, உங்கள் மகன் மனதளவில் குறைபாடுடையவர். அவரை எங்க பள்ளியில் சேர்க்க முடியாது. அவர் நீக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த சிறுவன் இப்போது ஒரு புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளரும் விஞ்ஞானியுமான அவர் தனது குறிப்பேட்டில் எழுதினார். அன்று தாமஸ் எடிசன் மனதளவில் குறைபாடுடைய குழந்தையாக இருந்தார். அவரது தாய் அவரை நூற்றாண்டின் மிகச்சிறந்த அறிஞராக மாற்றினார்.